இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ராணி திடீர்னு இங்க வந்திருக்க? நான் உங்க 2 பேராண்டியும் ஒரு விஷயம் கேட்கணும். உண்மையை நீங்க மறைக்காம நான்டா சொல்லணும். சொல்லு ராணி, என்ன கேட்கணும்? பொம்மி அக்காவை கொன்னவங்களுக்கும் இந்த வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு தோணுச்சு. அது யாரு என்னன்னு கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வீட்ல இருக்கிற ஒரு ஆள் மேல எனக்கு பயங்கர சந்தேகம் இருக்குது. பொம்மி அக்கா கொலையில கண்டிப்பா அந்த ஆள் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ராணி, யாருமா அது? என்னோட சந்தேகமே மனோ மேலதான் மாமா. இப்போ உங்களாண்ட சொன்ன மாதிரியே நான் ரகுவரன் சித்தப்பா வாண்டியும் சொன்னேன். நான் சொன்னதும் அடுத்த நிமிஷமே அவரோட முகம் மாறிச்சு. அது மட்டுமா, நான் கேட்ட விஷயத்த அவரு தமன்னா மனோவாண்ட சொன்னாரு. அதுக்கப்பால அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த விஷயத்த சாவித்ரி அம்மாவாண்ட சொல்றதுக்காக போயிருக்கிறாங்க. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு ஒளிஞ்சிருந்து கேட்டேன். ஆனா அவங்க பேசினது எதுவுமே என் காதுல உழல. அதான் இன்னத்துக்கோசரம் அத மத்தவங்களாண்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் தான் இங்க வந்தேன். உங்க 2 பேரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு சொல்லுங்க, பொம்மி அக்காவோட கொலையில வெறும் மனோ மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்கிறானா, இல்ல அந்த சாவித்ரி அம்மா, தமன்னா, ரகுவரன் சித்தப்பா இப்படி அவங்க எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்காங்களா? ராணிக்கு வேற டெலிவரி டைம் ரொம்ப நெருங்கிடுச்சு. இந்த நேரத்துல பொம்மியை கொன்னது அவங்க 4 பேர்னு தெரிஞ்சா அவளால அதை தியமா தாங்கிக்க முடியாது. ராணி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அவங்க 4 பேருக்கும் பொம்மையை பிடிக்காதுதான். அதுக்காக அவளை கொல்ற அளவுக்கெல்லாம் போறவங்க இல்லம்மா. ஆமா ராணி, அவங்க எல்லாம் பார்க்கதான் டெரர் பீஸா இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க எல்லாம் ஒர்த்தே கிடையாது. இங்க பார், உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல. அதுவும் இல்லாம என்னோட கண் பார்வை அவங்க மேல இருந்துட்டே தான் இருக்கும். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத ராணி. இல்ல, இவங்க 2 பேரும் என்னாண்ட எதையோ மறைக்கிறாங்க. அது இவங்களோட பேச்சுல இருந்தே தெரியுது. இவங்களோட முகத்துல இருக்கிற பதட்டத்தை பார்த்தா பொம்மி அக்காவை கொன்னவங்க யாரு, அதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை நம்மளாண்ட மறைக்கிறாங்க. ஆனா இதை இந்த ராணி கண்டுபிடிக்காம விடமாட்டா. ஜான்சி மேடம், மாமா, நீங்க 2 பேரும் என்னாண்ட உண்மையை மறைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், என் பொம்மி அக்காவை கொலை பண்ணவங்களை காப்பாத்தணும்னு யாரு முயற்சி பண்ணாலும் சரி, அது எல்லாத்தையும் இந்த ராணி முறியடிச்சு என் பொம்மி அக்காவை துடிக்க துடிக்க கொன்னவங்கள நானே என் கையால துடிக்க துடிக்க கொல்லுவேன். இது நான் வெறும் பேச்சுக்கு சொல்லல, இது கண்டிப்பா நடக்கும். ராணி